ஒரு காதல். போலாம். அப்பா, ஒரு வழியா விளக்கேத்தி முடிச்சாச்சு. சரி சொல்லு, யார கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு விளக்கேத்துன? எனக்கும் சூர்யா சாருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு தான் விளக்கேத்துனேன். அதான பார்த்தேன். நாம என்னதான் ட்ரை பண்ணியும் வேலைக்கு ஆகல. சாமியாவது கண்ணை திறக்கதான் பாப்போம். சரி சரி, முறைக்காத. அங்க பாருடி, நீ விளக்கேத்தின நேரம் சூர்யா சார் வராரு. இப்ப புரியுதா? அம்மன் கண்ணை திறந்துட்டா. சூர்யா சார் உனக்கு தான். அப்படிங்கிற? ஆமா, உனக்கு தான். சாமி கும்பிடு. இது புடி. பாத்து பாத்து. தாயே, என் சின்ன மாமா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவர் கூட நான் ஒண்ணு சேரணும் இல்லையோ, அவர் நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். நீயும் வீட்டுக்காரரும் ஒண்ணு சேருவீங்க. டேய், கையில திருவிழா ஃபுல்லா தென்ன இல்ல, அவ இங்கதான் இருக்கா. அங்க பாரு, பொறுப்பா சாமி கும்பிட்டு இருக்கா. நல்லா பாத்துக்கோ. டேய், என்னடா தரிசனம் கிடைச்சிருச்சா? வா, அப்படியே அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அவ கூட சேர்ந்து நம்மளும் கோயிலை சுத்தி வரலாம். வா வாடா. டேய், என்னடா யோசனை? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ வராம அப்படியே நிக்கிற. அது ஒண்ணும் இல்லடா, திருவிழா நல்லா கிராண்டா நடக்குது. கையல் வேற சாரில கலக்கறா. அந்த சாரிக்கு மேட்சா ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். அதான் என்ன வாங்கலாம்னு யோசிக்கிறேன். என்னடா பிரசாதம் வாங்க வேண்டிய இடத்துல வந்து gift வாங்கணும்னு சொல்ற? இங்க எங்கடா கிடைக்கும்? எனக்கு தெரிஞ்சு இந்த திருவிழால பலூனு பஞ்சு மிட்டாய் தான் கிடைக்கும். வேணா அவ சேரி கலருக்கு மேட்சா 2 பலூன் வேணா வாங்கி கொடு. ஓகே? போடா, உன்கிட்ட போய் சொன்ன பாரு, என்ன அடிச்சுக்கணும்டா. கையலுக்கு என்ன வாங்கணும்னு எனக்கு தெரியும். நீ பேசாம வாயை மூடிட்டு வா, அது போதும் எனக்கு. வா. எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியலையே. டேய், எங்கடா கூட்டிட்டு போற? மச்சான், நான் என் ஆளுக்கு வளையல் வாங்கி தர போறேன்டா. வளையல் வாங்கி கொடுக்க போறியா? பலூனை விட சிறந்த gift தான். எனக்கு கூட இந்த ஐடியா தோணவே இல்லை மச்சான். அசத்து அசத்து. மச்சான் வாடா. ஓ, வாங்க தம்பி, என்ன வேணும்னு பாருங்க தம்பி. வளையல், பொட்டு, கயிறு, இந்த மாதிரி நிறைய இருக்கு, பாருங்க தம்பி. அண்ணா,
அந்த மெரூன் கலர் கண்ணாடி வளையல் எடுங்க. வளையலா? ஆமாண்ணா. இதுவா? ஆ. எத்தனை வளையல் வேணும்? ஆமா, எத்தனை வளையல்? எத்தனை வளையல் போடுவாங்கன்னு தெரியல. நல்லா 2 கையிலயும் வளையல் போட்டுட்டு இப்படி குளுக்குற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு கொடுங்கண்ணே. என்ன தம்பி, லவருக்கு வளையல கிஃப்டா கொடுக்க போறீங்களா? செம்மண்ணா, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? எல்லா அனுபவம் தான். வளையலை விட சிறந்த gift உலகத்துல எதுவுமே கிடையாது. அவ்வளவு எஃபெக்ட் இருக்கு. சரி சரி, அந்த வளையலே கொடுங்க. பேக் பண்ணி தரேன். நல்ல ராசியான கடையில தான் வளையல் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா. என்னோட லவ் சக்சஸ் ஆகணும்னு வாழ்த்துங்கண்ணே. ஆல் தி பெஸ்ட் தம்பி, உங்க காதல் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். வரோண்ணே. வரோங்க. வாங்க போலாம். டேய் வாடா. டேய், என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? போடா. அவ கூட அவ ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல. அவ மட்டும் தான் தனியா பிரகாரத்தை சுத்திட்டு இருக்கா. இதுதான் உனக்கு நல்ல சான்ஸ். நீயும் பிரகாரத்தை சுத்தி வர மாதிரி சுத்தி அவ எல்லாத்தையும் சுத்தி முடிச்சு சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது கரெக்டா வழியை மறிச்சு உன் கிஃப்ட கொடுத்துரு மச்சான். ஓகே? ஓகேடா, அதை நான் பாத்துக்கிறேன், நீ போ. அதெல்லாம் முடியாது. நீ கிஃப்ட கொடுக்கற வரைக்கும் நான் இங்கிருந்து போக முடியாது. நீ போய் கிஃப்ட கொடு, இல்லைன்னா நீ பழையபடி சொதப்புவ. நீ சீக்கிரம் ஓகே பண்ணாதான் நான் நிம்மதியா தூங்க முடியும்டா. எத்தனை நாளைக்கு தான் நான் உன் பின்னாடியே சுத்துறது? இதுக்கு முடிவு வேண்டாமா? டேய், அதெல்லாம் நான் ஒன்றும் சொதப்ப மாட்டேன். நான் இன்னைக்கு கையில் கிட்ட இந்த கிஃப்ட்டை கொடுத்துருவேன். நீ இங்க நின்று பார்த்துட்டு இருந்தாதான் நான் சொதப்புவேன். அதனால நீ போடா, நான் பார்த்துக்கிறேன். கிஃப்ட கொடுக்காம வரக்கூடாது சொல்லிட்டேன். டேய் போடா, போ. ச்சே, நான் லவ் பண்றதுக்கு இவெல்லாம் மிரட்டிட்டு போறான். ச்சே, கையிலுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் தைரியமா வாங்கிட்டேன். ஆனா பக்கத்துல வந்ததும் ஹார்ட் திருவிழா சத்தத்தை தாண்டி அடிக்குதே. ச்சே, இந்த விஷயத்துல மட்டும் இப்படி பயமா இருக்கே. என்ன பண்றது? அம்மா தாயே, எனக்கு தைரியத்தை கொடுமா. என் வாழ்க்கையில நீ விளக்கேத்துமா, நான் உனக்கு விளக்கேத்துறேம்மா. பயமா இருக்கே, இப்ப என்ன பண்றது? நம்ம gift வாங்கிட்டு வந்ததை வாங்கிட்டா பரவாயில்ல, அப்படி வாங்காம எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க வளையல வாங்கி கொடுப்பீங்க? இத்தனை நாளா என்னை பார்த்து இப்படிதான் மனசுல நினைச்சிட்டு பழகுனீங்களா? உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருந்தா இனி என்னோட பேசாதீங்க. அப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டா என்ன பண்றது? ஐடியா, இந்த gift கையிலையும் கிடைக்கணும். ஆனா நாம தான் வாங்கி கொடுத்தோன்னு கையிலுக்கும் தெரியக்கூடாது. இன்னைக்கு நாம வாங்கின வளையல அவ போட்டுக்கிட்டா எனக்கு அதுவே போதும். அப்புறமா அவ நல்ல மூட்ல இருக்கும்போது அவகிட்ட சொல்லிக்கலாம். பேசாம இந்த வளையல கையில் கண்ணில் படுற மாதிரி வச்சிடலாம்.
அம்மா தாயே, கையல் எப்படியாவது இந்த வளையல் எடுத்து போட்டுக்கணும். அட, வளையல் வச்சிருக்காங்க. இது எப்படி திடீர்னு நீங்க வந்தது? யார் வச்சிருப்பாங்க? நான் சாமி கும்பிடுறதுக்கு முன்னால இது இல்ல, இப்ப பார்த்தா இது இங்க இருக்கு. அப்படின்னா யார் இதை இங்க வச்சிருப்பாங்க? ஒருவேளை நமக்காக தான் இதை வச்சிருப்பாங்களோ? நமக்காக யார் வைப்பாங்க? உண்மையாவே இந்த அம்மன் சக்தி உள்ள அம்மன் தான். நான் நினைச்ச மாதிரியே கையல் நான் வாங்கி கொடுத்த வளையல எடுத்துக்கிட்டா. எனக்கு அது போதும். அம்மா தாயே, ரொம்ப நன்றிம்மா. கண்ணாடி வளையல் சூப்பரா இருக்கே. நமக்கு கண்ணாடி வளையல் பிடிக்கும்னு தெரிஞ்சு வாங்கி வச்ச மாதிரியே இருக்கே. அதுவும் நான் கட்டியிருக்க சாரிக்கு மேட்சா இருக்கு. எனக்குன்னே வாங்கின மாதிரி யார் வச்சிருப்பா? கயல், சின்ன மாமா, வாங்க சின்ன மாமா. டியூட்டி முடிஞ்சு வந்துட்டீங்களா? வந்துட்டேன். நான் உனக்காக ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்லு பார்க்கலாம். எனக்கு எப்படி சின்ன மாமா தெரியும்? நீங்க காட்டுங்க, நான் பார்த்து சொல்றேன். நான் உனக்கு பிடிச்சதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பாப்போம். எனக்கு பிடிச்சதுன்னா உங்களை பிடிக்கும், பொருள்னா ஜிமிக்கு தான் பிடிக்கும். நீ சொன்ன ரெண்டும் இல்ல. உனக்கு பிடிச்ச கண்ணாடி வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாவ், கண்ணாடி வளையலுங்க. எனக்கு கண்ணாடி வளையல்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா, நான் இதுக்கு முன்னாடி எனக்கு கண்ணாடி வளையல் பிடிக்கும்னு உங்ககிட்ட சொன்னதே இல்லையே. எப்படி கரெக்டா வாங்கிட்டு வந்தீங்க? தனக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்க சொல்லாமலே வாங்கிட்டு வந்துருவோம். அதுக்கு பேர் தான் காதல். சும்மா ரீல் சுத்தாதீங்க சின்ன மாமா. என் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? சரி சரி, எப்படியோ பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்ல, அது பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கு எதுவும் gift இல்லையா? gift எல்லாம் கேட்டு வாங்க கூடாது, அது தானா கிடைக்கணும். அது எப்போன்னு தெரியாம தானே தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சொன்னீங்க? புரியல. அது புரிஞ்சாதான் பிரச்சனையே இல்லையே. சரி, வளையல் போட்டு விடுங்க சின்ன மாமா. நல்லா இருக்கா சின்ன மாமா? சூப்பரா இருக்கு. இப்போ புரியுது, இது உங்க வேலையா?
சூர்யா சார், ம் என்ன கயல்? என்ன இது? என்ன இது எதுக்கு என்கிட்ட கேக்குற? எதுக்காக நான் சாமி கும்பிடுற இடத்துல கண்ணாடி வளையல வாங்கி வச்சிங்க? ஹலோ, என்ன ஏதாவது கனவு கண்டியா இல்ல கற்பனை பண்ணியா? நீ தேவையில்லாம பேசுற. நான் தேவையில்லாமலாம் பேசல சார். எனக்கு கண்ணாடி வளையல் பிடிக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்க தான் கண்ணாடி வளையல நான் பாக்குற இடத்துல வச்சு என் மனசை மாத்த பாக்குறீங்க. இதெல்லாம் சரியில்லை. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஏய், முட்டாள்தனமா பேசாத. நான் எதையும் வாங்கி வைக்கல. சும்மா நீயே தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வளையல சந்தோஷமா எடுத்தா நாம தான் வச்சேன்னு சொல்லலாம். கோவப்பட்டா வைக்கலன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடலான்னு பிளான் பண்ணி தானே இப்படி பண்ணீங்க. இங்க பாருங்க சார், நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. கயல் கண்ணாடி வளையலுக்கு மயங்கினதெல்லாம் அந்த காலம். இப்ப நான் பழைய கயல் இல்ல, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன் இப்பெல்லாம் பிளாஸ்டிக் வளையலுக்கு தான் மயங்குவியோ? சும்மா இங்க பார், நான் யாருக்கும் வளையல் வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. நீயா பைத்தியக்காரத்தனமா சும்மா கண்ணாடி வளையல் அது இதுன்னு ஏதேதோ கற்பனை பண்ணி என்ன கோவப்படுத்திக்கிட்டு இருக்காத. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஹலோ சார், நான் எதுக்கு கிளம்பணும்? இத நீங்க வைக்கலனா அப்ப யார் இந்த வளையல வச்சது? எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். ஏய், அண்ணா அண்ணா அண்ணா, இந்த பொண்ணுக்கு நீங்க ஏதாவது வளையல் வாங்கி வச்சீங்களா? அட ஏப்பா, என் பொண்டாட்டிக்கே இன்னும் என்னால வளையல் வாங்கி கொடுக்க முடியல. இதுல இது வேறயா? நீ வேணா ஒண்ணு பண்ணு. இங்க வரவங்க போறவங்களை எல்லாம் கேட்டு பாரு. உண்மை என்னன்னு அவங்க சொல்லுவாங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஐயோ, ச்சே. என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? அப்படின்னா அவர் வளையல் வாங்கி வைக்கலையா? அவர் வாங்கி வைக்கலனா எனக்காக வேற யார் வாங்கி வச்சிருப்பா? வேற யாருக்கு எனக்கு கண்ணாடி வளையல் பிடிக்கும்னு தெரியும்? ஒரே குழப்பமா இருக்கு. வேற யாரோ யாருக்காகவோ வாங்கி வச்சத நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ச்சே, அதுக்குள்ள அவசரப்பட்டு அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு. யார் வாங்கி வச்சா எனக்கு என்ன? நாம இத எடுத்த இடத்துலயே வச்சிருவோம். டேய், ஏய், சொல்லு. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க வந்து ஐஸ் சாப்பிட்டுட்டு இருக்க. பின்ன என்ன பண்றது? நீ கையில் பின்னாடி சுத்துற, நான் யார் பின்னாடி சுத்துறது? அதான் ஐஸ் சாப்பிட வந்தேன். சரி, என்னாச்சு? கையில்ட்ட வலையில கொடுத்துட்டியா? வாங்கிட்டாலா இல்ல திட்டி விட்டு அனுப்பிச்சிட்டாளா? இல்ல மச்சான், பக்கத்துல போனதும் கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பயந்துகிட்டே வலையில கொடுக்காம திரும்ப வந்துட்ட, அப்படிதானே? நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா. போடா நீயும் உன் கிஃப்டும். இனிமேல் கிஃப்ட் கொடுக்கணும்னு என்னை கூப்பிட்டேன்னு வையே, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இருடா, நேரா நான் அவகிட்ட கொடுக்கல. ஆனா நான் அவ பார்வையில படுற மாதிரி அவ காலடியில நான் வச்சுட்டேன். அவளும் அந்த வலையில பார்த்துட்டு எடுத்துட்டா. அடடடடா, என்ன ஒரு மூளை! உன்னையெல்லாம் அம்மன் திருவிழா அக்கினி குண்டத்துல தூக்கி போட்டிருக்கணும்டா. ஏண்டா, அந்த வளையல் உன்னோட கிஃப்ட்னு அவளுக்கு தெரியவா போகுது? அப்புறம் அவ எடுத்தா என்ன, எடுக்கலன்னா என்ன? அப்படி இல்லடா, அவ நான் வளையல் கொடுக்கறத தப்பா எடுத்துக்கிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டா நான் என்ன பண்றது? அதான் ஆசைப்பட்டு வாங்கினதுக்காக அதை போட்டுக்கிட்டா போதும்னு மனசை நானே தேத்திக்கிட்டேன். சரி, நீ காதலாகி கசிஞ்சு உருகிறத பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரி, வா, உன் வலையில போட்டுக்கிட்டாலான்னு போய் பார்ப்போம். உன் காதல் மாதிரி என் ஐஸ்கிரீமும் உருகிடும் போல இருக்கு. உருகிறதுக்குள்ள நான் சாப்பிட்டுக்கிட்டே வரேன்.